நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமானத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம வீட்டில் புளிச்ச மாவு இருந்தால் என்ன பண்ணுவோங்க, ரொம்ப புளிச்சு போச்சுன்னா யாருக்கும் பிடிக்காது. அப்போ அதில் ரவை கலந்து போடுவோம், ரவை தோசையாக போடுவோம், இல்லைன்னா கோதுமை கலப்போம், கோதுமை தோசை மாதிரி அப்படி பண்ணுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தோசை. புளிச்ச மாவு இருந்தால் சில பேர் தூக்கியே கொட்டிடுவாங்க, ரொம்ப புளிச்சு போச்சு வேணான்னு. தயவு செஞ்சு தூக்கியே கொட்டாதீங்க. ஏன்னா இன்றைக்கி சாப்பாடுன்றது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் கூட. ஏன்னா இந்த சாப்பாடுன்றது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. அதை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் இந்த புளிச்ச மாவை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை. அதுக்கு என்ன தேவையான பொருள்னு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புளிச்ச மாவுங்க, இது ஒரு 1.5 அளவுக்கு புளிச்ச மாவு இருக்கும். அதை கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன், ரொம்ப கெட்டியாக வச்சுக்கல, தண்ணியாக வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், புதினா ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது 3 தான் இதுக்கு தேவையானது. அடுத்தது பஜ்ஜி மாவுங்க. பஜ்ஜி மாவு வீட்டில் அரைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி வீட்டில் அரைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி கலந்துக்கலாம். நம்ம எப்போயாவது தான் பஜ்ஜி போடுறதால வீட்டில் அரைச்சி வச்சா வண்டு வந்துடும். அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும், பொருளை அடைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அதனால் நான் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது இல்லை பஜ்ஜி மாவு. வீட்டில் அரைச்சிக்கிறவங்க ஓகே, அதே எடுத்துக்கலாம். இல்லைனா இது ஒரு பஜ்ஜி மாவு பேக்கெட்டு. இப்போ 1.5 அளவுக்கு மாவுக்கு ஒரு பேக்கெட் பஜ்ஜி மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது 200 கிராமுங்க இந்த பஜ்ஜி மாவு. இதுக்கு 1.5 அளவுக்கு அரிசி, அந்த இது இட்லி மாவு இருந்தால் போதும். புளிச்ச மாவு அது நம்ம இந்த மாவு இதுக்குன்னு புளிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை. அப்படி இல்லைன்னா புளிச்ச மாவு இருக்கிற அன்றைக்கி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு தான் இங்கே எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சவுடனே வெங்காயம், ரொம்ப ஓவராக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும், ஒரு 2 செகண்ட் அவ்வளோதான். இதில் தக்காளி, இது தக்காளி நான் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். தக்காளி நல்ல பெரிய தக்காளிங்க, அதில் ஒரு தக்காளி எடுத்துகிட்ருக்கேன் நான். பெங்களூர் தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. ஏன்னா மாவும் நம்ம புளிச்ச மாவு தான் போடுறோம். அதனால் பெங்களூர் தக்காளியாக இருந்தால் ரொம்ப புளிப்பு தெரியாது உங்களுக்கு. பொடியாக வெட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பரவாயில்ல, தோசையில் தெரியும். அவ்வளோதாங்க. இதுவும் ஒரு 2 செகண்ட். தக்காளி அப்படி இருக்கணும் முழுசாக. இப்போ புதினா ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இல்லைன்னா கருவேப்பிலை கூட பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் ஒரு அடி அடித்து கூட நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுவும் பச்சையாக தான் இருக்கணும். லைட்டாக தான் ஒரு வதக்கு, வாசனை நல்லா கமகமன்னு தெரியும். லைட்டாக ஒரு வதக்குனிங்கன்னா அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ புளிச்ச மாவில் இந்த பஜ்ஜி மாவு கலந்துக்கணுங்க. உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சக்தி வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கும் எனக்கு. நான் முக்கால்வாசி இதில் பஜ்ஜி போண்டாலாம் போட மாட்டேங்க. நான் முக்கால்வாசி பண்ணுறது தோசைக்கு தான் அதை வாங்குவேன் நான். இதை இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் டக்குன்னு. இங்கே பாருங்கள், 2 நிமிஷம் தான் கரைஞ்சிருச்சு. இப்போ ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கதை இதில் கொட்டிடலாம். தக்காளி மட்டும் பெங்களூர் தக்காளி வாங்கிக்கோங்க, நாட்டு தக்காளி வேண்டாம். ஒரு தக்காளி இருந்தால் போதும். விதையை எடுத்துகிட்டு பொடியாக வெட்டிக்கங்க ஒரு தக்காளியை. அவ்வளோதாங்க இதோட வேலை. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நீங்கள் உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம், நான் உப்பு போடலை. ஏன்னா இந்த உப்பு மாவில் இருக்க உப்பு இதுலேயும் இருக்க உப்புமே போதும்னு நான் வச்சுட்டேன். உங்களுக்கு உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது மாதிரி ஃப்ளேவருக்கு புதினா பிடிச்சா புதினா, கொத்தமல்லி பிடிச்சா கொத்தமல்லி, 2ம் பிடிச்சிங்கன்னா 2ம் கூட போட்டுக்கோங்க. நம்ம இஷ்டம் தானே எல்லாமே. இது போட்டு கலந்துட்டேன். இப்போ பாருங்கள், கலந்துருக்கும் போதே மாவு பார்க்கும்போது எம்மியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே.
இது வந்து நல்லா மொறுன்னு தோசையை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு புளிப்பு, நம்ம இது கலந்ததால் புளிப்பு ரொம்ப இருக்கவே இருக்காது, புளிப்பே சுத்தமாக எடுத்துரும். இருந்தாலும் தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. இல்லை வேண்டாம்னா தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சுக்கோங்க. இதுக்கு தொட்டுக்கவே இல்லாமல் கூட சாப்பிட்லாங்க. ஏன்னா எல்லாமே கலந்துருக்கு. சக்தி இதில் வந்து மசாலா வந்து அந்த இதில் வந்து பஜ்ஜி மாவில் வந்து காரம்லாம் நல்லா சுல்லுன்னு இருக்குது. அதனால் காரம் புளிப்பு எல்லாமே இதில் இருக்கும், மசாலா எல்லாமே இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் எதுவுமே தொட்டுக்காமல் கூட இதை சாப்பிட்லாம். வேணும்னா தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி எது வேணாலும் அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் இதை ஊற்றி காமிக்கிறேன். கல் காஞ்சிருச்சுங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஏற்கனவே 2 தோசை கல் காஞ்சி ஊற்றிட்டேங்க. எல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு எல்லாருக்கும். இது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லேசாகவே ஊற்றுங்க. வரும், நல்லா லேசாக ஊற்ற நல்லா வரும். இதை வந்து நல்லா கொஞ்சம் மட்டும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா ஊற்றணுங்க. இதில் இந்த தோசையில் நல்லா இதை மொறுன்னு வேக விட்டுறணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மொறுன்னு வேக வச்சுருங்க. வாயில் கரையும் இந்த தோசை. வாயில் போட்டிங்கன்னா அப்படி கரைஞ்சி போயிடும் இந்த தோசை. பின்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோசை ஊற்றி எடுத்துட்டேங்க. இப்போ 2வது தோசை ஊற்றுறேன். இது எதுக்குன்னா வந்து மேலே வித்தியாசமாக கொஞ்சம் சீஸ் திருவி போட்டு எடுக்க போகிறேன் இந்த தோசையை. ஏன்னா வந்து இது தொட்டுக்கவே வேண்டாம், நீங்கள் தொட்டுக்கவே பண்ண வேணாங்க. இந்த தோசையை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா போதும். காரசாரமாக இருக்குங்க. இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். 2 பக்கம் நல்லா வேக வச்சுட்டேங்க. இப்போ இந்த சீஸ் கொஞ்சம் ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா இதுலேயே உப்பெல்லாம் இருக்கும், சீஸ்லேயும் உப்பு ஜாஸ்தி. அதனால் லைட்டாக இது தொட்டுக்கவே வச்சுக்க வேண்டாம். நீங்கள் இதை இப்படி சாப்பிட்டிங்கன்னா எப்படி சாப்பிட்டாலுங்க, சும்மா சாப்பிட்டாலும் தொட்டுக்க வச்சுக்க வேணாம். கொஞ்சம் சூடு ஏறட்டும், அந்த சீஸ் உருகிடட்டும். தோசை ஊற்றிட்டு திருப்பி போட்டு வேக வச்சுட்டு மறுபடியும் திருப்பி அப்புறம் தாங்க நான் சீஸ் போட்டிருக்கேன். அப்போ தான் இந்த பக்கம் நல்லா வெந்திருக்கணும் 2 பக்கமும் தோசை. அவ்வளோதான் பாருங்கள், உருகிருச்சு. அவ்வளோதாங்க இந்த தோசை. இது சீஸ் போட்டிருக்கேங்க தோசையில். இந்த பாருங்கள், சீஸ் போட்டிருக்கு தோசை. இது நார்மல் தோசை. எனக்கு அங்கே போயிடுச்சுன்னா கிடைக்காது. தோசை ஊற்றிட்டே இருக்கணுமே தவிர இது கிடைக்காது எனக்கு. அதனால் இங்கேயே ஒரு வாய். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க சாப்பிட்டேன். ஆனால் சூடோடு சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை. 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வந்து இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நீங்கள் எதுவுமே அரைக்க வேணாங்க, சும்மா அந்த தோசையை வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சீஸ் வேணாம்னாலும் பிள்ளைங்களுக்கு சீஸ் போட்டு கொடுங்க, ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இது கட்டாயம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.